பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் பயங்கரமா ஒரு செக் வச்சிருக்காரு. அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம எங்குமே நகர முடியாத ஒரு அளவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தேர்தல்ல 108 இடங்களை வாங்கினாரு விஜய் அவர்கள். ஆனா அவரால தனித்து ஆட்சி அமைக்க முடிந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற பேச்சு வந்தது. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் திமுக அதிமுக கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற பல சர்ச்சைகளான பேச்சுகள் வந்தது. ஆனா உடனே என்ன பண்ணாங்கன்னா இது ரொம்பவே இழுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு ஆளுநர் என்ன பண்ணாரு, காலக்கெடு கொடுத்தாரு. இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ண 10ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு யாருன்னா வரணும். வரலையா உடனே நான் என்ன பண்ணுவேன், குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை அனுப்பி இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு டெட்லைன் கொடுத்தாங்க. உடனே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு ஆலோசிச்சு அவருடைய பர்மிஷனோட போய் என்ன பண்ணாங்க, இடதுசாரிகள் விசிகா போன்ற கட்சிகள் என்ன பண்ணா ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை இங்க ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணும். கூட்டணி என்னவோ நாங்க திமுக தான், ஆனா ஆதரவு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணி நாங்க தொடருவோம் அப்படின்னு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. அதையும் நம்ம இங்க நோட் பண்ணோம். ஆனா காங்கிரஸ் அப்படி இல்ல, நிபந்தனையோட ஆதரவு கொடுத்தாங்க. திமுக கூட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அங்க போய் என்ன பண்ணாங்க, ஐக்கியமானாங்க. சோ இந்த ஒரு துரோகம் இருக்குல்ல, இந்த நன்றியுள்ள விஷயங்களை பாத்தீங்கன்னா இடதுசாரிகளோ இல்ல விசிகாவோ செய்த உணர்வுகளை காங்கிரஸ் ஒருபோதும் செய்யல. ஒரு நன்றி கட்ட செயலை செய்திருக்கிறாங்க, துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க திமுக கூட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க போயிருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இதைத்தான் புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நாராயணசாமி என்ன பண்றாரு, மென்ஷன் பண்றாரு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க விசிகா சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் என்ன பண்ணிருக்கு, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு. இந்த பக்கம் அதிமுக உடைஞ்சி 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. சோ இதனால அதிமுகவே சதற அளவுக்கு இங்க ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாமே விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுட்டி தான் எல்லாமே நடக்குது. இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் அதிரடியான உத்தரவு எடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த அதிமுக அந்த 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்ற 25 எம்எல்ஏக்கள் இங்க தாவேக்காவுக்கு உள்ள ஆதரவு கொடுக்கறதுல இருக்கிறாங்க. அவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா விசிக ஆதரவோ சிபிஐ ஆதரவோ சிபிஎம் ஆதரவோ, ஏன் காங்கிரஸ் ஆதரவு கூட அவங்களுக்கு தேவை கிடையாது. 25 எம்எல்ஏ, அவங்க 108, இவங்க 25 போனா அதிக பெரும்பான்மையோட அவங்க ஆட்சி அமைக்கலாம். 5 வருஷத்தை அவங்க என்ன பண்ணா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் ரொம்பவே தீவிரமா இருக்காரு. இதுக்காகவே விஜய் அவர்கள் அமைச்சரவையில என்ன பண்ணிருக்காரு, அவங்களுக்குன்னு ஒரு சில துறைகள் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யாம விஜய் இருக்கிறார். ஏன்னா அவர் நினைச்சா செய்யலாம். 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, ஒரு 32 அமைச்சரவை அவரால் பண்ண முடியாதா? ஏன் முதலமைச்சர் கீழே இத்தனை துறைகள், ராஜ்மோகன் கீழே ஏன் இத்தனை துறைகள்? ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 5, 6, 10, 15 துறைகள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யல. ஏன்னா இந்த 25 பேரும் உள்ள வந்தாங்கன்னா இவங்களுக்காகவே இந்த அமைச்சரவை என்ன பண்ணணும், விரிவாக்கம் செய்யாம இவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். இவங்க உள்ள வந்தோடனே பிரிச்சு கொடுப்பாருன்னு வச்சுக்கீங்களேன். இதனிடையில திருமாவளவன் அவர்கள் ஒரு செக் வச்சிருக்காரு விஜய்க்கு. என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்க எங்க ஆதரவு என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதிமுகவில் பாஜக அப்படின்றது எந்த அளவுக்கு கோலோச்சி இருந்தது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிந்தது. சோ இதன் காரணமா தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி அதிமுகவை கடுமையா எதிர்த்தாங்க. சோ இங்க அதிமுகவை எதிர்க்கணும்னு இவங்களுக்கு நோக்கமே கிடையாது. ஏன்னா இங்க பாஜக உள்ள அதிமுகவை ஆட்டி படைச்சதுனாலதான் இங்க டோட்டலா என்ன பண்ணாங்க, அதிமுக எதிர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாமே திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்களே. விஜய் அவ்வளவு என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ அதிமுக பாஜகக்குள்ள எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவங்களா இன்னும் பாஜக கூட எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாரு
தொல் திருமாவளவன் அவர்கள். சோ இதனிடையில இங்க 25 பேரும் தாவேக்காக்குள்ள வந்தா அது பாஜகவின் முகமா தான் வராங்க, பாஜகவின் செயலா தான் வராங்க, பாஜகவின் துணையோடு தான் வராங்க. சோ இவங்க வந்துட்டா பாஜகவினுடைய செயல் திட்டங்கள், பாஜகவினுடைய ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொன்னா இங்க திணிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இதனிடையில இவங்க உள்ள வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. சோ மதவாத சக்திகள் எந்த அளவுக்கு உள்ள வரணுமோ, சனாதன கொள்கையிலும் பாசிச கொள்கையிலும் எந்த அளவுக்கு உள்ள வரணுமோ, அதிமுகவை இரண்டா பிரிச்சு பாஜக ஒரு சதி திட்டம் போடுது. சோ இதுக்கு விஜய் அவர்கள் துணை போகக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே தொல் திருமாவளவன் அவர்கள் கண்டிச்சாரு. ஏன்னா அதிமுகவை பிரியறதுக்கு விஜய் ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு. ஏன்னா பாஜக பக்காவா பிளான் போட்டு இருக்காங்க. அதிமுகவை பிரிச்சு இந்த பக்கம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜக ரொம்பவே நினைக்குது. சோ அதன் அடிப்படையில தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் என்ன பண்றாங்க, இப்போ போர்க்குடி தூக்கி அதிமுகவை பிரிச்சு இந்த பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இதனிடையில திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விசிகா வெளியே வந்ததுன்னா அடுத்து இடதுசாரிகளை வெளியே வருவாங்க. சோ அப்ப இங்க வந்து என்ன பண்ணா மெஜாரிட்டி இல்லாம இருக்கும். சோ இவங்க ஆதரவு கொடுத்தா கூட அது அக்செப்டபிளா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் திரும்பவும் எலெக்ஷன் வரும், இந்த கவர்மெண்ட் என்ன ஆகும்? சோ இது எல்லாத்தையும் சுத்தி வலிச்சு பார்க்கணும். பெரிய சிக்கல்ல விஜய் அவர்கள் சிக்கியிருக்கிறார். இந்த 25 எம்எல்ஏக்களை உள்ள வந்தாலும் சிக்கலு, இடதுசாரிகளை விசிக வெளியே போனாலும் சிக்கலு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல சைலண்டா ஒரு கட்சி அழிய போகுது அப்படின்னா யாரால நம்ப முடியாது? காங்கிரஸ். ஏன்னா விசிகாவும் இடதுசாரிகளும் திமுக கூட்டணியோட இருக்கிறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பர்மிஷனோட வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ண ஆதரவு வாபஸ் பண்ணிட்டு போனா கூட்டணி அப்படின்னு தொடரும். இந்த 25 பேரை உள்ள வந்துட்டா காங்கிரஸ் நிலைமை என்ன? வெளியே வந்தா எப்படி தனியா நிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் அங்க வந்துடும். அப்போ காங்கிரஸ் பாஜகவோடு சமரசமாயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சோ கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நீங்க வெளியே வந்தா யார் தயவுல நிப்பீங்க, யாரோட நிப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. சோ இது எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து காங்கிரஸ் அவசரமா சில விஷயங்களை எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. சோ காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அழியிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ இதெல்லாம் இருந்தாலும் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதிமுகவில் இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்து அது விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா விசிக அதிரடியா ஒரு முடிவு எடுத்து நாங்க என்ன பண்ணுவோம், கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிப்போம். சோ இடதுசாரிகளை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்க வராங்கல்ல, இவங்க 25 எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா இவங்க பாஜகவின் போர்வையில தான் வராங்க. அமித்ஷாவின் செயல் திட்டங்களை எடுத்துட்டு வராங்க. மோடி எதெல்லாம் இங்க திணிக்க நினைச்சாரோ அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வெளியில இருந்து தான் எதிர்க்க முடியும். ஏன்னா நாங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடுக்காக போராட முடியுமோ, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராட முடியுமோ, மதசார்பற்ற கொள்கையிலிருந்து நாங்க போராடுறோம். ஆனா விஜய் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு கட்சியை இங்க ரெண்டா உடஞ்சி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விஜய் இங்க செயல்படுகிறார் அப்படின்னா விஜயனுடைய எண்ணம் என்னவா இருக்கு, அவருடைய தன்மை என்னவா இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதன் அடிப்படையில விஜய் அவர்கள் இந்த 25 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று இங்க அவர் கவர்மெண்ட் ஆட்சி செய்வாராகில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்க ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு அதிரடியான முடிவை தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. சோ இதனால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கிறார். ஏன்னா இந்த பக்கம் 25 எம்எல்ஏக்கள் நாங்க வரோம்னு சொல்லிட்டு போர் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய கட்சி பதவியே கூட போயிடுச்சு. சோ இதை எப்படி இவர் விஜய் அவர்கள் ஈடுகட்ட போறாரு அப்படின்னு. ஒருவேளை இவங்க வந்துட்டா இவங்க ஆதரவு கொடுத்தவங்க வெளியே போறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களை நம்பியே இருக்க முடியாதுல்ல. சோ ஆதரவு நம்பி, ஏன்னா இவங்க வந்துட்டா உள்ள என்னென்ன பயங்கரமான வேலைகள் செய்வாங்க அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்கள் யோசிப்பாரு. சோ இவங்களை மட்டும் நம்ம நம்பி இருக்க கூடாது, இவங்களுடைய உதவியும் நம்மளுக்கு தேவை, இடதுசாரிகள் விசிகாவுடைய உதவி கூட நம்மளுக்கு தேவை அப்படின்னு விஜய் அவர்கள் எண்ணுகிறார். ஏன்னா இவங்க கொள்கை ரீதியா நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஆப்டபிளா ஆயிட்டாங்க. இவங்க வருவங்க கொள்கை ரீதியாவோ இல்ல ஆட்சி ரீதியாவோ இல்ல ஆட்சி நடத்துற விஷயத்திலோ ஈக்குவலா இருப்பாங்களா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஊழல் சக்தி நீங்க இவங்க உள்ள வந்தா எப்படி உங்களால தூய சக்தியா இருந்து தூய ஆட்சி நடத்த கொடுக்க முடியும்? சோ இதெல்லாம் யோசிப்பார் விஜய் அவர்கள். சோ இவங்களுடைய இல்லாம சப்போர்ட்டுக்கு இவங்களும் வேணும். சோ இவங்க உள்ள வந்தா விசிகா வெளியே போறது, விசிகா வெளியே வந்தா இடதுசாரிகள் வெளியே வரும். சோ அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு ஆதரவு இல்லாம போயிடும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் அஞ்சுகிறார். சோ இதன் அடிப்படையில நீங்க ஒண்ணு நாங்க வேணும்னா எங்க கூட ஸ்டாண்டர்டா இருங்க, அவங்க வேணானா அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க, அவங்க கட்சி ஒன்னா இருந்துட்டோம். ஒருவேளை
25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வேணும், அந்த 25 எம்எல்ஏக்கள் ஸ்டாண்டர்டா இருந்து 5 வருஷத்துக்கு நீங்க ஆட்சி புரியுங்கன்னா நாங்க வெளியே வரோம் அப்படின்னு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அதிரடியா என்ன பண்ணாருக்கு, அறிவிச்சிருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார், அடுத்தடுத்து வர சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர போகிறார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.